ஹலோ டெவலப்பர்ஸ், வெல்கம் பேக் டு VK64. இந்த வீடியோவில் ஆன்டி கிராவிட்டியோட எஜெண்டிக் ஸ்கில்ஸை பற்றி பக்காவாக நம்ம பார்க்க போகிறோம். இதை மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களோட ப்ரொடக்டிவிட்டி எங்கேயோ போயிடும். அதுக்கு நான் கேரண்டி. சரியா? ஸோ ஃபஸ்ட்டு ஆன்டி கிராவிட்டியில் உள்ள ஏஜென்ட் ஸ்கில்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்மளோட ஆன்டி கிராவிட்டி கிட்டுக்கு போயிடலாம். ஓகேவா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஏஜென்ட் ஸ்கில்ஸ் நம்ம ஆன்டி கிராவிட்டிலேருந்தே கொடுத்துருக்காங்க. இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கில் டாட் எம்டி ஃபைலில் நமக்கு என்ன மாதிரி ஸ்கில்ஸ்லாம் தேவைப்படுதோ அதை கான்ஃபிகர் பண்ணி அந்த ஏஜென்ட்டை கொடுத்தோம்னா அந்த மாதிரி ஸ்கில் செட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஏஜென்ட் ஒர்க் ஆகும். அதாவது ஒர்க் பண்ணும், நமக்காக ஒர்க் பண்ணும். சரியா? அதை நம்ம அல்டிமேட்டா எப்படி மாத்துறது அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். சரியா? அதுக்கு முன்னாடி இது எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத பார்த்துடலாம். இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா உங்களோட ஃபோல்டருக்குள்ள டாட் ஏஜென்ட்ஸ்னோ டாட் ஜெமினினோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டாட் ஜெமினி அப்படின்னு போட்டோம்னா குளோபலா ஒர்க் ஆகும். டாட் ஏஜென்ட்னா நம்ம ஒரு ஒர்க் ஸ்பேஸ்ல இருக்கிறது. இது டாட் ஜெமினிங்கிறது எங்க இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட லோக்கல் டிஸ்க்ல இருக்கும். ஸோ அந்த இடத்துல இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம நார்மலா ப்ராஜெக்ட் வைஸ் பண்ணாலே போதும். டாட் ஏஜென்ட்ஸ் அது ஸ்கில் ஃபோல்டருக்குள்ள ஸ்கில் டாட் எம்டி அப்படிங்கிறத வைப்போம். இந்த ஸ்கில் டாட் எம்டில இப்போ நேம் மை ஸ்கில் அப்படின்னா இப்போ ஃப்ரண்ட் எண்டு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் எந்த மாதிரி அந்த ஃப்ரண்ட் எண்ட் ஒர்க் ஆகணும். அதில் என்னென்ன ஃப்ரண்ட் எண்ட் நமக்கு என்னென்ன தேவை, எந்த மாதிரி டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அந்த ஃபைலில் டாட் எம்டி ஃபைலில் கொடுத்து சேவ் பண்ணிட்டா நம்ம ஏஜென்ட் ஏதாவது கொஸ்டினோ நம்ம டெவலப் பண்ணியோ சொல்லும்போது அதை ரெஃபர் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஏஜென்ட் நமக்காக வேலை பார்க்கும். சரியா? இதுதான் நார்மலா ஏஜென்டிக் ஸ்கில்ஸ் பண்றது. இப்போ நம்ம ஒரு ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்றோம். அதுல ஃப்ரண்ட் எண்ட் மட்டும் அப்படிங்கிறதுனால நம்ம ஒரு ஸ்கில் மட்டும் வச்சு நம்ம ஒர்க் பண்ணியிருப்போம். இல்ல அதுக்கே கூட மல்டிபிள் ஸ்கில்ஸ் வச்சிருக்கலாம். இப்போ சப்போஸ் பேக் எண்ட் நம்ம அதுக்கு தனியா அப்படி தனித்தனியா ஒண்ணு ஆட் பண்ணிக்கிட்டே இருப்போம். சரியா? ஸோ அதெல்லாம் ரெடியூஸ் பண்றதுக்காக தான் இந்த வீடியோ நான் கொண்டு வந்திருக்கேன். இதுல பார்த்தீங்கன்னா, நான் சொல்ற கிட்ல பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட நெறைய ஸ்கில் செட் இருக்கு. 20 பிளஸ் ஸ்கில்ஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா ஆட் ஆயிரும். ஏஜென்டிக் ஸ்கில்ஸ். அதுக்கப்புறம் நம்ம இதெல்லாம் ஒண்ணொண்ணா அந்த இத விசிட் பண்ணி பார்க்கலாம். சரியா? இப்போ பார்த்தீங்கன்னா, இதுதான் அந்த ஆன்டி கிராவிட்டி கிட். ஸோ இதில பார்த்தீங்கன்னா, 37 பிளஸ் ஸ்கில்ஸ் இருக்கு. 20 பிளஸ் ஸ்பெஷலிஸ்ட் ஏஜென்ட்ஸ் இருக்கு. 11 பிளஸ் புரொடக்ஷன் ரெடி வொர்க் ஃப்ளோஸும் இருக்கு. இத இவங்க வெப்சைட்ல சூப்பரா டாக்குமெண்ட் பண்ணியிருக்காங்க. எத எப்படி யூஸ் பண்ணணும்? என்னென்ன கமாண்ட் வேர்ட் போட்டா எந்தெந்த மாரி ஆன்டி கிராவிட்டில ஒர்க் ஆகும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே அவங்க தெளிவா குடுத்துருக்காங்க. நான் உங்களுக்கு ஒன் பை ஒன்னாவே ஒரு டூர் மாரி காட்டிர்றேன். சரியா? இது அவங்களோட டாக்குமெண்டேஷன். இதுக்கான லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நீங்க நோட் பண்ணிக்கோங்க. அத கிளிக் பண்ணா அந்த பேஜ் வந்துரும். சரி, அவங்க முன்னாடியே சொன்ன மாரி 20 பிளஸ் ஏஜென்ட்ஸ் இருக்கு. டொமைன் ஸ்கில்ஸ் இருக்கு 37 பிளஸ். 11 பிளஸ் வொர்க் ஃப்ளோஸும் என்கிட்ட இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்லிருக்காங்க. ஓகே. இப்போ நம்ம எப்படி இத இன்ஸ்டால் பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ லெஃப்ட் சைடு இன்ஸ்டாலேஷன் அப்படின்னு ஒரு டேப் இருக்கு. அத கிளிக் பண்றேன். உங்களுக்கு டைரக்ட்டா உங்க ப்ராஜெக்ட்குள்ள அந்த ஸ்கில்ஸ்லாம் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில, ஸ்பீடா பண்றதுக்காக அவங்க ஒரு கமாண்ட் குடுத்துருக்காங்க. இந்த கமாண்ட் தான் அது. இத போட்டோம்னா, ஏஜென்ட்ஸ் ஃபோல்டர் அந்த இவங்க சொன்ன அந்த 37 பிளஸ் ஏஜென்டிக் ஸ்கில்ஸ் அது எல்லாமே சேர்த்து ஃபுல்லாவே நம்ம ஒரே ப்ராஜெக்ட்ல டவுன்லோட் ஆயிடும். இல்ல நான் இத குளோபலாவே யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, npm இன்ஸ்டால் போட்டு குளோபலா கூட இன்ஸ்டால் பண்ணிட்டு, ஒரு ப்ராஜெக்ட்க்கு உங்களுக்கு எங்க தேவையோ அங்க உங்க ப்ராஜெக்ட் நேம் ப்ராஜெக்ட் ஃபோல்டருக்குள்ள போயிட்டு AG-kit init குடுத்தா இந்த இதெல்லாம் இன்ஸ்டால் ஆயிரும். ஸோ இதுல எதெல்லாம் இன்ஸ்டால் ஆகுதுன்னு பாருங்க. இந்த மாரி ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆயிட்டு, அதுல ஏஜென்ட்ஸ் வந்துரும், ஸ்கில்ஸ் வந்துரும், வொர்க் ஃப்ளோஸ் வந்துரும், ரூல்ஸ் வந்துரும், architecture.md அப்படிங்கிற ஒரு ஃபைல்ஸ் வந்துரும். சரியா? ஓகே. இப்ப பாருங்க, ரூல்ஸ்ல பார்த்தீங்கன்னா, இன்க்ளூடிங் Gemini.md வந்திருக்கு. Gemini.md அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நான் இப்ப நான் லேட்டஸ்ட்டா ஆன்டி கிராவிட்டியோட ரிலீஸ்ல பார்த்தீங்கன்னா, ஏஜென்ட்ஸ்.mdயும் Gemini.mdயும் நாங்க சா ஏத்துக்கிடுவோம். அதாவது ஏஜென்ட்ஸ்க்கு சப்போர்ட் பண்ற மாரி மாத்தியிருக்கோம். அப்படிங்கிற மாரி ஒரு ரிலீஸ் குடுத்திருந்தாங்க. ஸோ அதையும் இவங்க இங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்க இத யூஸ் பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு என்னென்ன ரெக்யர்மென்ட் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Node.js ஓட வெர்ஷன் 16க்கு மேல இருக்கணும். NPM பேக்கேஜ் மேனேஜர் இருக்கணும். Git இருக்கணும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. சரி. இப்ப என்னென்ன ஏஜென்ட்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்துரலாம். ஃபர்ஸ்ட் ஏஜென்ட்னா என்ன அப்படின்னு குடுத்துருக்காங்க. ஸோ ஏஜென்ட் ஆர் ஸ்பெஷலிஸ்ட் AI பெர்சன்ஸ் கான்ஃபிகர்ட் வித் டொமைன் ஸ்பெசிஃபிக் எக்ஸ்பெர்டைஸ் டூல்ஸ் அண்ட் பிஹேவியர் பேட்டர்ன்ஸ். நீங்க எந்த மாரி ஒரு ஸ்ட்ரக்சரான ஒரு ரூல்ஸ் சொல்லி ஒரு வேலை குடுக்குறீங்களோ, அதுக்கு ஏத்த மாரி ஏஜென்ட்ஸ் ஒர்க் பண்ணும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள்ஸும் குடுத்துருக்காங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, ஆட் JRuby ஆத்தென்டிகேஷன் அப்படிங்கிறது இது எத ஸ்பெசிஃபை பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேக் எண்ட ஸ்பெசிஃபை பண்ணும். ஸோ அதனால இது என்ன பண்ணுது அப்படின்னா, பேக் எண்ட் ஸ்பெஷலிஸ்ட்ட கால் பண்ணி, செக்யூரிட்டி ஆடிட்டரையும் கால் பண்ணி, அதுக்கான வேலைய இந்த ஏஜென்ட் செய்யுது. அடுத்து குடுத்தது பாருங்க, ஃபிக்ஸ் த டார்க் மோட் பட்டன் அப்படின்னு குடுத்துருக்காங்க. இப்போ அது எத கால் பண்ணுது அப்படின்னா, ஃப்ரண்ட் எண்ட் ஸ்பெஷலிஸ்ட்டா கால் பண்ணுது. ஏன்னா ஃப்ரண்ட் எண்ட் ஒர்க். அடுத்து லாகின் ரிட்டர்ன்ஸ் 500 எரர் அப்படின்னு பார்க்கும்போது, இப்ப எதுக்காக இப்ப எரர் நம்ம தெரிஞ்சுச்சு. 500 அப்படின்னாலே பேக் எண்ட் எரர் தான். ஃபர்ஸ்ட்டு ஆனா, நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? அத டீபக் பண்ணி அந்த எரர் எங்க வருது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக இது என்ன கால் பண்ணியிருக்குன்னா, டீபக்கர கால் பண்ணியிருக்கு. இப்படி நம்ம இந்த ஏஜென்ட் கிட்ல
இல்ல. ஆன்டி கிராவிட்டி கிட்ல வந்து அவ்ளோ ஏஜென்ட்ஸ் இருக்கு, அவ்ளோ ஸ்கில்ஸ் இருக்கு அப்படிங்கிறதுனால, நம்ம வந்து எந்த ஸ்கில்லையும் நீ லோட் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாரி சொல்ல வேண்டாம். அதுவே தன்ன தானே லோட் பண்ணிக்கிட்டு, நீங்க எந்த டாஸ்க் குடுக்கீங்களோ, அதுக்கு ஏத்த மாரி அதுவே வொர்க் பண்ண ஸ்டார்ட் ஆயிரும். சரியா? ஓகே. இதுல பார்த்தீங்கன்னா, ஒரு 20 ஸ்பெஷலிஸ்ட் ஏஜென்ட் குடுத்துருக்காங்க. ஆர்க்சிஸ்டர், ப்ராஜெக்ட் பிளானர், ஃப்ரண்ட் எண்ட் ஸ்பெஷலிஸ்ட், பேக் எண்ட் ஸ்பெஷலிஸ்ட் இப்படி ஒரு 20 இருக்குது. நீங்க வந்து பார்த்துக்கோங்க. நான் இத ஸ்க்ரால் பண்ணிடுறேன். சரி. அதே ஏஜென்ட் ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம அந்த ஸ்கில்ஸ் ஃபைல் .md ஃபைல்ல இங்க இந்த இடத்துல பார்த்தோம் பார்த்தீங்களா? ஸோ அதே மாரி குடுத்துருக்காங்க. இங்க இருந்து எங்க இருந்துச்சு பார்த்தீங்கன்னா, இங்க இருந்துச்சு. இங்க நேம் டிஸ்கிரிப்ஷன் மட்டும் தான் இருக்கு. இங்க எக்ஸ்ட்ரா வந்து டூல்ஸு, ஸ்கில்ஸு இந்த மாரி இன்னும் கூட அட்வான்ஸா குடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஸ்கில்ஸ் பத்தி நம்ம பார்த்துடலாம். ஸோ ஸ்கில்ஸ்னா என்னன்னா, உங்களுக்கு வந்து அதுல வந்து நீங்க எந்தெந்த மாரி வொர்க் பண்ணணும். அதாவது இப்ப நான் தான் ஒரு டெவலப்பர்னா என்ட்ட என்னென்ன ஸ்கில்ஸ் இருக்குன்னு நான் சொல்லுவேன். ஸோ அந்த மாரி நீங்க ஒரு ஏஜென்ட் வைங்க. அந்த ஏஜென்ட் வந்து இப்ப எதுவுமே தெரியாது. பிளாங்க்கா இருக்கும். நீ வந்து உனக்கு வந்து இந்த இதெல்லாம் தெரியும். நீ இந்த மாரி தான் வொர்க் பண்ணணும். அப்படிங்கிற மாரி நமக்கு வந்து அதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இதெல்லாம் குடுக்குறது தான் ஸ்கில்ஸ். சரியா? ஸோ அந்த ஸ்கில்ஸ்ல பார்த்தீங்கன்னா, எந்தெந்த மாரி இருக்கு அப்படின்னு குடுத்துருக்காங்க. இது எப்படி வொர்க் ஆகுது அப்படின்னு குடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஏஜென்ட் கன்ஃபர்மேஷன் பண்ணுது. அதுக்கப்புறம் டாஸ்க் கான்டெக்ஸ்ட் நம்ம குடுப்போம். அதுக்கப்புறம் செலக்டிவ் ரீடிங். சரியா? இந்த மாரி பண்ணுது. இது எவ்வளோ கேட்டகரி இருக்குன்னா 37 பிளஸ் கேட்டகரி இருக்கு ஸ்கில்ஸ்லயே. அதுல வந்து இவங்க வந்து டாபிக் வைஸ் பிரிச்சு குடுத்துருக்காங்க. இப்ப ஃப்ரண்ட் அண்ட் யூஐயா? அப்டின்னா ரியாக்ட் பெஸ்ட் பிராக்டிஸ், டெயில்விண்ட் பேட்டர்ன்ஸ், ஃப்ரண்ட் அண்ட் டிசைன், வெப் டிசைன் கைட்லைன்ஸ் இந்த மாரி ஒரு 4 ஸ்கில் செட் இருக்கு. அதுக்கப்புறம் பேக் எண்டுக்கு ஒரு 4 ஸ்கில் செட் இருக்கு. இதுல பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ஏபிஐ இருக்கு, கிராஃபிகல் இருக்கு, டிஆர்பிசிலாம் இருக்கு. ஸோ இந்த மாரி அட்வான்ஸ்டான ஸ்கில்ஸ் கூட குடுத்துருக்காங்க. பைத்தான்ல பாருங்க ஃபாஸ்ட் ஏபிஐ சப்போர்ட் குடுத்துருக்காங்க. நோட் ஜேஎஸ்லயும் அந்த மாரி குடுத்துருக்காங்க. தென் ரஸ்ட் கூட குடுத்துருக்காங்க. டேட்டாபேஸ் டிசைன் குடுத்துருக்காங்க. கிளவுடுக்கு குடுத்துருக்காங்க. டெஸ்டிங்க்கு பக்காவா ஒரு 5 ஸ்கில் செட் குடுத்துருக்காங்க. பாத்தீங்க பிளே ரேட் முதற்கொண்டு இருக்குது. ஜஸ்ட் ஒயிட் டெஸ்ட் இப்ப புதுசா இருக்க கொஞ்சம் மாடர்ன் டெவலப்மென்ட்ல எதெல்லாம் பாப்புலரா இருக்கோ அது எல்லாமே குடுத்துருக்காங்க. செக்யூரிட்டில பார்த்தோம்னா எல்லாமே இருக்கு. ஆர்க்கிடெக்சர் பிளானிங்ல செம்மையா குடுத்துருக்காங்க. ஏன்னா ஆர்க்கிடெக்சர் தான் முக்கியம். ஏன்னா நம்ம இப்ப வந்து ஏஐ வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற பட்சத்தில நம்ம ஆர்க்கிடெக்சர்ல வந்து மிஸ்டேக் பண்ணா தான் நம்ம அப்ளிகேஷன் வந்து ஃப்ளாப் ஆக நெறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ அதை கூட நம்ம வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நம்மளால அத அச்சீவ் பண்ண முடியுது. இப்போ மொபைல் டிசைன் பார்த்தீங்கன்னா, அதுவும் குடுத்துருக்காங்க. நீங்க Flutterஓ, React Nativeஓ, Kotlin-ஓ, Swift-ஓ ஏதோ வச்சு டெவலப் பண்ணாலுமே இந்த ஸ்கில்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்க முடியும். அதே மாரி கேம் டெவலப்மென்ட்டும் குடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா, எஸ்இஓவும் குடுத்துருக்காங்க. எஸ்இஓ பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு மார்க்கெட்டிங் வெப்சைட்லாம் பண்ணீங்கன்னா பக்காவா இருக்கும். ஸோ இந்த மாரி நெறைய ஸ்கில்ஸ் இருக்கு. பாருங்க எம்சிபி பில்டர் முதற்கொண்டு இருக்குது. ஸோ இந்த ஸ்கில் ஸ்ட்ரக்சர் டவுன்லோட் பண்ணும்போது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இந்த மாரி தான் இருக்குது. ஸோ நம்ம லைட்டா இங்க பார்த்த மாரியே தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல கீழ குடுத்துருக்காங்க. ஸ்கில்.md ஸ்கிரிப்ட் எக்ஸாம்பிள் ரிசோர்ஸ் குடுத்துருந்தாங்க. ஸோ அதே மாரி தான் கிட்டத்தட்ட இங்க இருக்கு. ஸ்கில்.md செக்ஷன்ஸ் எக்ஸாம்பிள் ஸ்கிரிப்ட்ஸ் அப்படிங்கிற மாரி இருக்கு. ஸோ இதுக்கப்புறமா என்னலாம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வொர்க் ஃப்ளோஸ் அப்படிங்கிறது வருது. வொர்க் ஃப்ளோஸ்ல பார்த்தீங்கன்னா, ஒரு 11 வொர்க் ஃப்ளோஸ்க்கு வந்து குடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒர்க் ஃப்ளோனா என்னன்னு குடுத்துருக்காங்க. ஒர்க் ஃப்ளோஸ் ஆர் வெல் டிஃபைன்ட் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர்ஸ் டூ ஸ்பெசிஃபை டெவலப்மென்ட் டாஸ்க். நீங்க ஒரு டாஸ்க்கையும் எந்த மாரி ஆர்டர்ல பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு வந்து அதுல வந்து ஆல்ரெடி கான்ஃபிகர் பண்ணி வச்சிருப்பாங்க. அத வந்து நம்ம பார்த்தீங்கன்னா, அந்த ஒர்க் ஃப்ளோவ ரன் பண்ணி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இவங்க அந்த ஒர்க் ஃப்ளோ என்னென்ன இருக்குன்னு குடுத்தது மட்டும் இல்லாம, அத எப்படி ரன் பண்ணணும் அப்படின்னு குடுத்துருக்காங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, ஸ்லாஷ் பிரெயின்ஸ்டார்ம் அப்படின்னு போட்டு நீங்க ஏதாவது ஒரு டாஸ்க் குடுத்தீங்கன்னா, அந்த பிரெயின்ஸ்டார்ம் ஒர்க் ஃப்ளோல உள்ளத வந்து பக்காவா ரன் பண்ணிரும். இந்த மாரி கிரியேட், டீபக் இந்த மாரி எல்லாத்தையும் குடுத்துருக்காங்க. ஸோ, இது வந்து கீழ எப்படி ரன் ஆகுது அப்படிங்கிறதையும் குடுத்துருப்பாங்க. கஸ்டம் ஒர்க் ஃப்ளோ எப்படி நீங்க கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கான்ஃபிகரேஷன்ஸுமே கீழ வந்து குடுத்துருக்காங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, ஒர்க் ஃப்ளோஸ்க்கான கைடு வந்து இங்க தனியாவும் குடுத்துருக்காங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரக்சர்ட் பிரெயின்ஸ்டார்மிங் அப்படின்னு உங்களுக்கு வந்து பிரெயின்ஸ்டார்ம் பண்ணணும் அப்படின்னா, ஸ்லாஷ் பிரெயின்ஸ்டார்ம் கமாண்ட யூஸ் பண்ணுங்க அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. இப்போ ஒரு நியூ அப்ளிகேஷன் வந்து நீங்க கிரியேட் பண்ணணும்னா, ஸ்லாஷ் கிரியேட் குடுத்து, இந்த மாரி இ-காமர்ஸ் சைட் வித் ப்ராடக்ட் லிஸ்டிங் அண்ட் கார்ட் அப்படின்னு குடுத்தீங்கன்னா, அது வந்து ப்ராஜெக்ட் பிளான வச்சு பிளான் பண்ணிட்டு, இந்த ஒர்க் ஃப்ளோ வந்து ரன் பண்ணி விட்டுரும். ஸோ எந்த மாரி பாருதுன்னு பாருங்க. ட்ரூ ஆப் டார்க் மோட் அப்படின்னு போட்டு அனலைஸ் ரிக்வெஸ்ட் இந்த மாரி என்ன ஸ்டாக் அப்படின்னு வச்சுட்டு, உங்கள்ட்ட எஸ் ஆர் நோவா கேட்கும். அந்த மாரி எஸ் குடுத்து, பேக் எண்ட் எல்லாமே போட்டு பக்காவா பண்ணுது. இதே மாரி நமக்கு வந்து கிட்டத்தட்ட நெறைய குடுத்துருக்காங்க. டெஸ்ட் ஜெனரேஷன், யுஐக்கு, ஆட் நியூ ஃபீச்சர் இந்த மாரி. ஸோ இந்த மாரி நெறைய வந்து அட்வான்டேஜஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ இது எல்லாத்தையும் நீங்க ஒண்ணொண்ணா எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க. இப்போ வந்து நான் வந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். இது வந்து ஆங்குலர் ப்ராஜெக்ட். நான் வந்து பன்ன வச்சு இந்த ஆங்குலர் ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். நம்ம ஆல்ரெடி பார்த்திருப்போம் நம்ம முன்னாடி வீடியோலாம். பன் வந்து ஒரு ஃபாஸ்டஸ்ட் அதாவது என்பிஎம் கம்பேர் பண்ணும்போது ஃபாஸ்டஸ்ட் பேக்கேஜ் மேனேஜர். அதனால என்பிஎம் விட்டு நம்ம வந்து பன்ன வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் அப்டின்ட்டு. மத்தபடி பேக்கேஜ் சைஸான்ல நான் பண்ணியிருக்கேன். டெவ்வுக்கு வந்து ngServe அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இப்ப நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்டின்னா, இந்த இடத்துல இந்த ஃபோல்டருக்குள்ள தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஆன்டி கிராவிட்டியோட ஏஜென்டிக் ஸ்கில்ஸ வந்து இன்ஸ்டால் பண்ண போறோம். நான் ஆல்ரெடி இத வந்து ஆன்டி கிராவிட்டிலாம் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். இங்க பார்த்தீங்கன்னா ஏஜென்ட் வந்து எம்ப்டியா இருக்கு. சரியா? இப்ப நம்ம வந்து இன்ஸ்டலேஷன் கமாண்ட்ல போயிட்டு, நான் குளோபலா இன்ஸ்டால் பண்ணல. ப்ராஜெக்ட் வைஸ் இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். அதெல்லாம் இந்த கமாண்ட காப்பி பண்ணிட்டு வந்துட்டு, இந்த இடத்துல நான் பேஸ்ட் பண்றேன். ஸோ இதெல்லாம் நீங்க வந்து இந்த மாரி கமாண்ட், என்பிஎம் கமாண்ட், பன் கமாண்ட்லாம் யூஸ் பண்ணும்போது, உங்களோட இன்டர்னல் ஸ்பீட பொறுத்து தான்
அது என்ன பண்ணும்னா, ஆக்ட் பண்ணும். இப்ப எஸ் ஆர் நோ கேட்கு. நான் அப்படியே அதிலேயே ஆல்ரெடி ஒய் இருக்கு. நான் அதனால ஜஸ்ட் என்டர் மட்டும் கிளிக் பண்ணுறேன். அது வந்து அடுத்து ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கிட்ஸ் CLA டவுன்லோடிங் அப்படின்னு வந்திருக்கு. இத நான் ஃபுல் ஸ்க்ரீன் வச்சுக்கிறேன். டவுன்லோட் ஆயிருச்சு. இப்போ வந்து இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா, டவுன்லோட் ஆகி முடிஞ்சிருச்சு. இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சிருச்சு. ஹாப்பி கோடிங் அப்படின்னு வந்துருச்சு. இப்போ நம்ம அந்த ஃபோல்டர்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். டாட் ஏஜென்ட் அப்படிங்கிற ஃபோல்டரில் தான் வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா, அவங்க சொன்ன மாரி என்சிபி கான்ஃபிக், ஆர்கிடெக்ட், ஸ்கில்ஸு, ஸ்கிரிப்ட்ஸு, ரூல்ஸு, ஏஜென்ட்ஸு, ஒர்க் ஃப்ளோஸ் எல்லாமே வந்துருச்சு. பாருங்க அதே மாரி சொன்ன மாரி ஒரு 11 ஒர்க் ஃப்ளோஸ் இருக்குது. ஸ்கில்ஸ் பார்த்தீங்கன்னா நெறையவே இருக்கு. எக்கச்சக்கமாவே இருக்கு. சொன்ன மாரி 37 ஸ்கில்லும் இருக்குது. பாருங்க பக்காவா குடுத்துருக்காங்க. V3, V4 முதற்கொண்டு குடுத்துருக்காங்க. V4 வரைக்கும் வந்துருச்சுங்க. ஏன்னா இப்ப தான் V4 வந்து வந்துச்சு. அது கூட இதுல வந்து கான்ஃபிகர் பண்ணியிருக்காங்க. சூப்பர். தென் ஸ்கில்ஸ் பார்த்தாச்சு. ஸ்கிரிப்ட்ஸும் இந்த மாரி பைத்தான் ஸ்கிரிப்ட்ஸ் குடுத்துருக்காங்க. நெறைய ரூல்ஸ் குடுத்துருக்காங்க. ரூல்ஸ் வந்து Gemini.md குடுத்துருக்காங்க. Gemini.md வந்து இப்ப வந்து லாஸ்ட்டா வந்து ஆன்டி கிராவிட்டில தான் வந்து பார்த்தீங்கன்னா, ரிலீஸே பண்ணாங்க. தென் ஏஜென்ட்ஸ்ல வந்து பாருங்க எல்லா ஏஜென்ட்டுமே இருக்குது. பக்காவா குடுத்துருக்காங்க. சரியா? இப்ப வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஓகே. ஆர்க்கிடெக்சர் எம்டில இந்த மாரி இருக்குது அப்படிங்கிறத பக்காவா குடுத்துருக்காங்க. ஓகே. இது எல்லாமே இருக்கட்டும். இப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம ப்ராஜெக்ட்ட வந்து ரன் பண்ணிக்கலாம். நான் என்ன குடுக்குறேன், இது கிளியர் குடுத்துட்டு பன் டெவ் அப்படின்னு குடுத்தோம்னா, பன் ஸ்பேஸ் டெவ் குடுத்தோம்னா, நம்ம ஆங்குலர் ப்ராஜெக்ட் வந்து டெவலப்மென்ட் மோட்ல ஸ்டார்ட் ஆயிரும். தென் என்ன பண்றேன் அப்படின்னா, லோக்கல் ஹோஸ்ட் 4200 இப்போ வந்து நார்மலா எனக்கு எப்பயும் ஆங்குலர் ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணோம்னா, என்ன வெல்கம் பேஜ் வருமோ அது இருக்குது. இப்போ நம்ம அந்த ஏஜென்ட்ட யூஸ் பண்ணி இந்த பேஜ வந்து மாத்தப் போறோம். சரியா? எந்த மாரி மாத்தப் போறோம் அப்படின்னா, நமக்கு www.google.com ஒரு சர்ச் பார் வரும் இல்லீங்களா? அந்த மாரி நம்ம மாத்தப் போறோம். ஸோ அதுக்காக வந்து நான் வந்து பிளெயின் இங்கிலீஷ்ல தான் ப்ராம்ப்ட் குடுக்கப் போறேன். நான் எதுவுமே ஸ்பெசிஃபிக்கா எதுவுமே பண்ணப் போறதில்ல. என்ன குடுக்குறேன் அப்படின்னா, அப்டேட் மை லேண்டிங் ஹோம் பேஜ் லைக் Google landing page with search bar. சரி. இந்த மாரி நான் சொல்லிட்டு என்டர் அத வந்து குடுத்துறேன். ஏஜென்ட்ட ரன் பண்ணிடுறேன். இப்ப என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ திங்கிங் வந்துருச்சு. இப்ப பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருக்குன்னா, architecture.md ரீட் பண்ணியிருக்கு. ஓகேவா? ரீட் பண்ணிட்டு, அடுத்து நமக்கு என்ன வேணுமோ, அது வந்து அந்த ஃபுல் ஃபோல்டர்ஸ்ல என்னென்ன ஸ்கில்ஸ் தேவையோ அத வந்து எடுத்துக்கிடுது. எடுத்துட்டு அடுத்து நம்ம ப்ராஜெக்ட்ட ரீட் பண்ணி, நமக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுது. ஒர்க்க ஸ்டார்ட் பண்ணுது. இப்ப பாருங்க. நம்ம ஃப்ரண்ட் எண்ட் டாஸ்க் குடுத்ததுனால, ஃப்ரண்ட் எண்ட் ஸ்பெஷலிஸ்ட்ட வந்து நமக்கு வந்து இப்ப லோட் பண்ணியிருக்கு. நம்ம எதையுமே கன்ஃபார்ம் பண்ணல. இத லோட் பண்ணு, அத லோட் பண்ணு. அதுவே லோட் பண்ணிக்கிட்டு. இப்ப பாருங்க நம்மட்ட வந்து பிளான பக்காவா சொல்லியிருக்கு. சொல்லிட்டு நீங்க கன்டின்யூ பண்ண வேண்டாமான்னு கேட்டிருக்கு. ஸோ நம்ம பிளான் வந்து படிச்சு பார்த்துக்கலாம். சர்ச் ஃபங்ஷனாலிட்டி, பிராண்டிங் அண்ட் லோகோ, ஆக்ஷன் பட்டன்ஸ், ஹெடர் அண்ட் ஃபுட்டர் லிங்க்ஸ், விஷுவல் ஆஸ்தெடிக், பிரீமியம், மினிமலிஸ்ட், டோபோலாஜிக்கல் அப்படின்னு குடுத்துட்டு, ப்ளீஸ் லெட் மீ நோ யுவர் ப்ரிஃபரன்ஸ் ஃபார் த ரிக்வெஸ்ட் சோ ஐ கேன் பிரிப்பேர் த இம்ப்ளிமெண்டேஷன் பிளான். நான் என்ன பண்றேன் அப்படின்னா, எஸ் ப்ரோசீட் வித் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, மேல வந்து அவங்க 5 குடுத்துருக்கானா கொஸ்டின்ஸு. நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த 3 மட்டும் எடுத்துக்கலாம். குடுத்துட்டு நான் கன்டின்யூ குடுத்துட்டேன். இப்ப என்ன வருது அப்படின்னு பார்க்கலாம். இப்ப என்ன பண்ணியிருக்கு, ஐ வில் நவ் ப்ரோசீட் வித் இம்ப்ளிமெண்டேஷன் சின்ஸ் யூ ஹேவ் கிவன் கிரீன் லைட் ஐ வில் டேக். நம்ம வந்து அந்த 3 சொன்னோம் பார்த்தீங்களா, அதுக்காக இது வந்து ரெடி பண்ணியிருக்கு. ஓகே இம்ப்ளிமெண்டேஷன் பிளான் வந்து இப்ப ரெடி பண்ணிக்கிட்டு இருக்குது. பார்த்தீங்கன்னா, பிளான் வந்து குடுத்து நான் வந்து டெர்மினல் வந்து மினிமைஸ் பண்ணிக்கிறேன். இப்ப என்னென்ன பண்ண போறோம் அப்படிங்கிறத குடுத்துருக்கு. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஜெனித் அப்படின்ட்டு மினிமலைஸ் ஜியோமெட்ரிக் லோகோ ஃபார் ஜெனித். ஜெனித்ன்னு அந்த பிராண்ட் நேம் வந்து வச்சிருக்கு. அதுக்கு வந்து லோகோ வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கு. சூப்பரா இருக்குல்ல? இப்ப வந்து ஃபர்ஸ்ட் என்ன போட்டுருக்காங்க, லோகோ ஓகே. அது சொன்ன மாரி செஞ்சுட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் லோகோ ஜெனரேட் பண்ணிட்டு இருக்கு. அடுத்து என்ன பண்ண போகுதுங்க, ஒரு லோகோ பாருங்க. சூப்பரா ஒரு லோகோ ஜெனித் அப்படின்ட்டு உள்ள இசட் இருக்க மாரி போட்டிருக்குது. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஒண்ணு ஒண்ணா பண்ணுது. ஃபேஸ் 1, ஃபேஸ் 2, ஃபேஸ் 3, ஃபேஸ் 4ன்னு அதுவே பிளான் பண்ணிக்கிட்டு. கடைசியா பாருங்க, டூ என்ஷூர் ஹை குவாலிட்டி, வெரிஃபை அக்சஸிபிலிட்டின்னு அதுவே ஒரு ஆடிட்க்கு வந்து ஒரு பைதான் ஸ்கிரிப்ட் வந்து எழுதிக்கிடுது. ஸோ பக்காவா பிளான் பண்ணி, பக்காவா ப்ரொசீட் பண்ணிட்டு இருக்கு. இப்ப என்ன கேட்குது அப்படின்னா, நம்ம அந்த இமேஜ் வந்து காப்பி பண்ணிட்றா ப்ராஜெக்ட்குள்ள அப்படின்னு கேட்குது. நான் வந்து ரன் குடுத்துடுறேன். ஏன் அப்படின்னா, நான் இங்கருந்து ஆஸ்க் எவரி டைம் அப்படி செட் பண்ணியிருக்கேன். நீங்க ஆல்வேஸ் ரன் குடுத்தீங்கன்னா, அதுவே ஆட்டோமேட்டிக்கா கமாண்ட் வந்து ரன் பண்ணிக்கிடும். இப்ப பார்த்தீங்கன்னா, நம்மளோட app.ts எடிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருச்சு.
எடிட் பண்ணி ஃபைல்ஸ் வந்து அந்த சேஞ்சஸ் வந்து நமக்கு ரிவ்யூ குடுத்துருக்கு. நம்ம இத கிளிக் பண்ணி அந்த ஃபைல்ல என்னென்ன சேஞ்ச் இருக்கு அப்படிங்கிறத கூட நம்ம இங்கேருந்து பார்த்துக்கலாம். ஃபார்ம்ஸ் மாடியூல் வச்சிருக்குது. பெர்ஃபார்ம் செர்ச் வச்சிருக்குது. பார்த்தீங்கன்னா செர்ச் கூட இம்ப்ளிமெண்ட் பண்ணிருச்சு. நான் வந்து அக்செப்ட் ஆல் குடுத்துட்டோம்னா, அந்த சேஞ்சஸ்லாம் ஓகே ஆயிரும். அதே மாரி சிஎஸ்எஸ் ஃபைலுமே அதுவே எழுதுது. பாருங்க. சூப்பரா எழுதியிருக்கு. பக்கா எழுதியிருக்கு. நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, இப்ப app.html HTML ஃபைலுமே என்னது பாருங்க, இது 335 லைன ரிமூவ் பண்ணியிருக்கு. என்ன பண்ணிருச்சுன்னா, ஆல்ரெடி இந்த எல்லா கோடையும் ரிமூவ் பண்ணிட்டு, நமக்கு என்ன தேவையோ அத மட்டும் வச்சிருக்கு. இப்ப வந்து லிண்ட் எதுக்கு ரன் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது எரர் இருக்கான்னு செக் பண்ண, இந்த மாரி வார்னிங்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணதுக்கு தான் லிண்ட். ஸ்கிரிப்ட் நாட் ஃபவுண்ட் அப்படின்னு வந்துருச்சு. ஏன்னா நம்ம வந்து லிண்ட் அப்படின்ட்டு பேக்கேஜ்.jsonல எந்த இதுவுமே வைக்கல. இப்ப பார்த்தீங்கன்னா, அது பேக்கேஜ்.jsonன பாக்குது. பார்த்துட்டு நான் இத ஆட் பண்ணணும் அப்படிங்கிற மாரி அது வந்து இருக்குதா இல்லையான்னு செக் பண்ணுது ஃபர்ஸ்ட்டு. லிஸ்டிங் ரன்னிங் ப்ராசஸர் சொல்லிட்டு எக்கோ செக் டெர்மினல் இஸ் ஆக்டிவ் அப்படின்ட்டு நம்ம டெர்மினல் வந்து நம்ம ரன் பண்ணியிருக்கோம் அதை வந்து செக் பண்ணுது இப்போ. ஓகே index.html போகுது, அதை லீட் பண்ணுது, அப்புறம் ஒன்று ஒன்றா பண்ணுது. index.html போய் ஏதோ அப்டேட் பண்ணியிருக்கு, என்ன அப்டேட் பண்ணியிருக்குன்னு பார்ப்போம். பார்த்தீங்கன்னா அந்த நிறைய ஆட் பண்ணியிருக்கு, என்னன்னு தெரியலையே. கூகுள் ஏபிஐஸ், ஃபாண்ட்ஸு, ஸோ ஃபாண்ட்டுக்கான கொஞ்சம் யூஆர்எல்ஸ் ஆட் பண்ணியிருக்குது. பேக்ரவுண்ட் ஓவர்ஃப்ளோ இடன் இந்த மாதிரி ஸ்டைலிங்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்குது. கண்டினியூ கொடுத்தாங்க, அக்செப்ட் பண்ணியிருந்தேன். பார்க்கலாம் இது எவ்வளோ நேரம் பண்ணி முடியுதுன்னு. நான் டைமை செக் பண்ணலையே. சரி இப்போ கூட 480 இருக்கு. ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் இருக்குதான்னு பார்க்கலாம். எவ்வளோ நேரம் இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ இருந்து ஒரு 19 ஆயிடுச்சா, 90லேருந்து கால்குலேட் பண்ணுவோம். நீங்கள் வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் நம்ம எப்போ ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா மற்ற டைமையும் கால்குலேட் பண்ணிக்கோங்க. நான் லைவாக கட்டிட்டு இருக்கேன், எதுவுமே கட் பண்ணல, அதனால தான். ஆப்.சிஎஸ் வந்து ஆப்.சிஎஸ்ஸுமே எடிட் பண்ணியிருக்குது. அக்செப்ட் ஆல் கொடுத்துருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா முடிச்சிட்டேன் அப்படின்னு வந்துருச்சு. The dev service running, you can now refresh your browser experience Zenith search அப்படின்னு சொல்லியிருக்குது. நம்ம வந்து ப்ரௌசர் போய்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு எரர் காட்டுது, has no exported member அப்படின்னு. இதை நம்ம எங்கேயே செக் பண்ணலாம் அப்படின்னா இங்கேயே செக் பண்ணலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை ஸ்டாப் பண்ணிவிட்டு இன்னொருக்காவே ரன் பண்ணிடுறேன். ரன் பண்ணி இந்த எரர் இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். சில டைம் என்னென்னா கேட்ச் ஆகி அந்த எரர் வந்து அப்படியே இருக்கும் ஆங்குலரில். அது ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஸோ இல்லை அந்த மாதிரி இருக்குது அப்படின்ட்டு இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் இந்த எரர் வந்து ஃபஸ்ட் நான் எங்கே இருக்குது அப்படின்ட்டு மேனுவலாக செக் பண்ண பார்க்கேன். ஓகே இது வந்து main.tsல வந்து இருக்குது. இப்போ வந்து ஆப் வந்து /ஆப்ல வந்து இந்த app.tsல இருந்து வந்திருக்கு. இது வந்து எக்ஸ்போர்ட் பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கு. ஏன்னா இங்க வந்து ஆப் காம்போனன்ட்னு இருக்கு. நம்ம இங்க ஆப்னு வச்சுருக்கோம். அதனால என்ன பண்ணா ஆப் காம்போனன்ட் அப்படின்னு போட்டோம்னா அந்த எரர் வந்து சால்வ் ஆயிரும். நீங்க வந்து இந்த மாதிரி எரர் வந்து நீங்களே டிகோட் பண்ணுங்க. அப்படி டிகோட் பண்ண முடியலன்னா நீங்க மறுக்கா நம்ம ஏஜென்ட்டே குடுத்தீங்கன்னா, அவனே வந்து என்ன பண்ணிருவான்னா நமக்கு வந்து சரி பண்ணி குடுத்துருவான். இப்போ பார்த்தீங்கன்னா, பெர்ஃபெக்ட்டா ஒரு செர்ச் வந்து ரெடி பண்ணி குடுத்துருச்சு. இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, நம்ம சேனல் நேம சர்ச் பண்ணி என்டர் குடுக்குறேன். சர்ச் பண்ணிருச்சு. சர்ச் பண்ணி நம்ம சேனல் வரல. இன்னும் வந்திருக்கு. ஓகே, ஓகே. சூப்பர், சூப்பர். இதுக்கு பேக் போயிட்டு செனிஸ் சர்ச்ல இருந்து வரும். யூடியூப் சேனல் டெக் வீடியோஸ் அப்படிங்கிற மாதிரி போடலாமே. பாருங்க இப்போ வந்துருச்சு நம்ம சேனல். இதான் நம்ம சேனல் வந்துருச்சு. சூப்பர்ல. நம்மளோட சர்ச்சில் நம்ம சேனல் வந்து ரெடி பண்ணிட்டோம். பட் சர்ச் மட்டும் தான் நம்மளோடது. மற்றபடி நடக்க எல்லாம் கூகுளோட தான். பட் பார்த்தீங்கன்னா நம்ம டம்மியாக இருந்த நம்மளோட ஆங்குலர் அப்ளிகேஷனை ஜஸ்ட் அந்த ஏஜென்டிக் வச்சே நம்ம வந்து பக்காவாக ரெடி பண்ணிட்டோம். இதுக்கெல்லாம் முழு காரணம் பார்த்தீங்கன்னா ஏஜென்டிக் தான். ஃபர்ஸ்ட் நாங்கள் என்னென்ன பண்ணால் பார்த்தீங்களா, ஆர்டிஜர் ஃபைல் போய் நம்ம ஃப்ரெண்ட் தான் பண்ணுறவங்க ஃப்ரெண்ட் அவனே எடுத்துக்கிட்டான். இல்லை நம்ம வந்து சர்வே பண்ணி கொடுக்கணும். ஸோ ஓகே, இந்த வீடியோ இவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி சூப்பரான ஒரு ஏஐ வீடியோவில் நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.